Hi, this is VR Ravi from Wealth Trader. Indicator சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் MACD, மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ். வாங்க இந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். MACDயோட ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். MACDயில் ரெண்டு லைன் இருக்கும். ஒன்று MACD லைன், ரெண்டாவது ஒன்று சிக்னல் லைன். MACD லைன்ன்றது 12 EMA மைனஸ் 26 பீரியட் EMI. இது ரெண்டுடைய டிஃப்ரென்ஸ் தான் MACD லைனா ஆக்ட் ஆகும். 9 EMAன்றது சிக்னல் லைனா ஆக்ட் ஆகும். வாங்க சார்ட்ல பார்ப்போம். இது ஃபாஸ்ட் லென்த்ன்றது 12 EMI, ஸ்லோன்றது 26 EMI, சிக்னல் லைன்றது 9 EMI. இது எல்லாத்தோட மூவிங் ஆவரேஜ் சோர்ஸும் க்ளோசிங் தான். இந்த பிளாக் லைன் வர்றது வந்து MACD லைன், ரெட்ல வர்றது சிக்னல் லைன். பிளாக் லைன்ன்றது 12 EMA மைனஸ் 26 EMI உடைய டிஃபரன்ஸ். ரெட் லைன்ன்றது 9 EMI லைன். இந்த ஹிஸ்டோகிராம்ன்றது MACD மைனஸ் சிக்னல் லைன். இதனுடைய டிஃபரன்ஸ் தான் வந்து ஹிஸ்டோகிராம் லைனா இருக்கும். MACD லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். MACD லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைன் இருக்கும். MACD லைன், சிக்னல் லைன். வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து பாசிட்டிவ் லைன் வேல்யூஸ் ஒரு சைடு அப்பர்லையும், 0லேருந்து நெகட்டிவ் வேல்யூஸ் டவுன் சைட்லையும் இருக்கும். ப்ரைஸ் 0லேருந்து பாசிட்டிவாக இருக்கிறது அப் ட்ரெண்டாகவும், 0லேருந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கிறது டவுன் ட்ரெண்டாகவும் நம்ம எடுத்துக்குவோம். MACD லைன் 0க்கு மேலே பாசிட்டிவ் லைனில் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். 0க்கு கீழே MACD லைன் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டு நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். செகண்டு, எப்போ MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி ரைஸ் ஆகுதோ ப்ரைஸ் பாசிட்டிவாக இருக்கும். எப்போ MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி கீழே டவுன் வருதோ ப்ரைஸ் அங்கே நெகட்டிவாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை MACD லைனை இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். எப்போ MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி ரைஸ் ஆகுதோ 0க்கு மேலே இருக்கோ ட்ரெண்டும் பாசிட்டிவ், ப்ரைஸ் மொமெண்டமும் பாசிட்டிவாக இருக்கும். எப்போ MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி பாசிட்டிவ்ல இருந்தே கீழே வருதோ அப்போது ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது, ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் மட்டும் நெகட்டிவாக இருக்குது. MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி ரைஸ் ஆகுது, ஆனால் 0க்கு கீழே நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. இப்படி என்னென்னா இது என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரெண்டு நெகட்டிவாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் மூமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. இன்னொரு கண்டிஷன், MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி கீழே வருது, நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. அது ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் மூமெண்ட்டும் நெகட்டிவாக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா இது இண்டிவிஜுவலாகவே வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு இண்டிகேட்டர் கூட சேர்த்தும் கூட நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து மொமெண்டம் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. இது மொமெண்டத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படின்னா MACD லைன் எப்போ சிக்னல் லைனை கட் பண்ணி பாசிட்டிவாக மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் பாசிட்டிவ் 0க்கு மேலே பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கோ அப்போ நம்ம லாங் பொசிஷன் போகலாம். ப்ரைஸ் மூமெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும். 0க்கு கீழே MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் மூமெண்ட்டும் நெகட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் ஃபால் ஆகிறது அக்ரஸிவாகவே இருக்கும். ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கும்போது MACD லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் மட்டும் டவுன் ஆகுது. இப்போ இது என்னென்னா அது ட்ரெண்டு ரிட்ரேஸ்மெண்ட்டாவோ இல்லை கரெக்ஷனாவோ அது இருக்கும். இந்த 0வை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது கரெக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். 0வை கட் பண்ணி கீழே போகும்போது அதை நம்ம டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றத நம்ம அதை எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் எப்போ பாசிட்டிவாக டர்ன் ஆகுதோ, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில்
எப்போ பாசிட்டிவாக நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டர்ன் ஆகுதோ அப்போ நம்ம லாங் பொசிஷன் எடுக்கலாம். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷார்ட் பொசிஷன் போகலாம். சின்ன டைம் ஃப்ரேமில் இது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. பெரிய டைம் ஃப்ரேமில் டெய்லி வீக்லின்றதில் டைம் ஃப்ரேமில் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது, 2 டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணி பொசிஷன் எடுக்கலாம். டெய்லியில் பாசிட்டிவாக இருக்கிறது, ஹவர்லியில் அதை விட சின்ன டைம் ஃப்ரேமில் பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்போ MACD லைன் சின்ன டைம் ஃப்ரேமில் நெகட்டிவில் வந்துட்டு பாசிட்டிவ் டர்ன் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம பையிங் பொசிஷன் எடுக்கலாம். MACD லைன் 15/4/2025 இங்கே பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு டெய்லியில் பையிங் கிடச்சிருக்கு, இங்கே பையிங் எடுத்துக்கலாம். இப்போ MACD பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வந்துட்டு பாசிட்டிவ் ஆகுது, இந்த இடத்துல நம்ம லாங் பொசிஷன் எடுக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா டெய்லியில் கம்ப்ளீட்டாகவே பாசிட்டிவில் தான் இருக்குது. 2 டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம், அதை விட லோயர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டாக இருக்கிறது, லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். அப்போது அதனுடைய ரிட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் முடிஞ்சு புல் பேக் ஆகும்போது நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். அதை கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம MACD லைனை 2 MACD லைன் யூஸ் பண்ணி பொசிஷன் எடுக்கலாம். அடுத்தது MACD ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சி அதில் நம்ம பொசிஷன் எடுக்கலாம். MACD உடைய ஹை, ப்ரைஸோடைய ஹை. அடுத்தது MACD உடைய ஹை, ப்ரைஸோடைய ஹை. இங்கே ப்ரைஸும் டவுன் ஆகுது, MACDயும் டவுன் ஆகுது. அப்போ இது வந்து ரெகுலர் ஆக்ஷனில் தான் இருக்கு. டைவர்ஜென்ஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி MACD டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கணும். இல்லை MACD இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் லோ சேம் லோவாக இருக்கணும். இங்கே ஹை இருக்கு, இதுவும் ஹை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா MACD லைன் லோயர் வந்திருக்கு, ஆனால் ப்ரைஸ் ஹையாக இருக்கு. இந்த இடத்துல ஹை வந்திருக்கு. ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரீவியஸோட ஹை போயிருக்கு, ஆனால் MACD லைன் லோவில் தான் இருக்கு. ப்ரைஸ் ஹை போயிருக்கு, MACD லைன் ஹை போயிருக்கு, ஆனால் ப்ரீவியஸ் ஹையோட லோவாக தான் இருக்கு. இப்போ இந்த டைவர்ஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணி ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம பொசிஷன் எடுக்கலாம். இது வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஹையில் வர்றது நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ், லோவில் வர்றது பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ். இது லோ வச்சிருக்கு, இங்கே ஒரு லோ, MACD லைன் லோ வச்சிருக்கு. ப்ரைஸ் சேம் லோவாக இருக்கு, MACD லைன் அதை விட ஹையாக இருக்கு. ப்ரைஸ் லோயர் லோ போயிட்டு இருக்கு, MACD லைனும் லோயர் லோ போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் இதுவும் லோயர் லோ வந்திருக்கு, MACD லைன் ஆல்மோஸ்ட் இந்த MACD லோனுக்கு லோ வச்சிருக்கு. இப்போ ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம பை பொசிஷன் இங்கே எடுக்கலாம். டைவர்ஜென்ஸை வச்சு நம்ம லோலியே பை பண்ணுறதும் ஹையில் செல் பண்ணுறதும் பொசிஷன் எடுக்கிறதும் நம்ம எடுக்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு தனியாகவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவோம். இல்லை ட்ரேடிங் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ.